இப்போ உங்க வீட்டுல தீய சக்தி இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? ஆமாங்க. எங்க மூதாதையர்கள் எழுதி வச்ச புத்தகத்தை படிச்சு பார்த்து உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்க. சிவனுக்கு இஷ்டமான பூஜை வஸ்து முக்கண் கொண்ட தேங்காய். மனசார கடவுளை நினைச்சுக்கிட்டு உங்க வீட்டு நடுக்கூடத்துல வச்சு குலதெய்வத்தை வேண்டிக்கங்க. உங்க வீட்டுல தீய சக்தி இருந்தா இந்த தேங்காய் தன்னால சுத்தி அந்த தீய சக்தி இருக்கிற திசையை காட்டிடும். அப்படி நடந்துட்டா உங்க வீட்டுல பேய் இருக்கிறது 50% உறுதியாயிடும். 50% தான் தெரியுமா சாமி? அப்ப முழுசா பேய் இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சொல்றேன், சொல்லுங்க. சாமிக்கு படையல் வைக்கிற மாதிரி விருந்து சமைச்சு உங்க வீட்டு நடு கூடத்துல ஒரு பசுமாட்டை கூட்டிட்டு வந்து சாப்பிட வைங்க. அப்படி அந்த கோமாதா அதை சாப்பிடாம மிரண்டு ஓடிடுச்சுன்னா உங்க வீட்டுல தீய சக்தி இருக்கிறது 75% உறுதியாயிடும். அப்ப 100% தெரிஞ்சுக்கிறதுக்கு வழியை சொல்லிடுங்க சாமியா. இது கடைசி சோதனை, ரொம்ப பயங்கரமா இருக்கும். எப்படி இருக்கு சாமி? தேங்காய் சோதனை அப்பவும் கோமாதா சோதனை அப்பவும் நீங்க பக்கத்துல இருந்தா எந்த பாதகமும் இருக்காது. சரிங்க. ஆனா இது ரொம்ப பயங்கரமான சோதனை. நீங்க பக்கத்துல இருந்தா உங்க உயிருக்கே ஆபத்தா அமையும். என்ன பண்ணணும் சாமி? உங்க வீட்டுல இருக்கிற எல்லா விளக்கையும் அணைச்சிட்டு நடு கூடத்துல ஒரே ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு நீங்களோ இந்த அம்மாவோ இல்ல உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தருடைய ஒரு துளி ரத்தத்தை தீபத்து முன்னாடி விட்டுட்டு உடனடியா வீட்டுக்கு வெளியே போய் எல்லா கதவையும் சாத்திடுங்க. இந்த சோதனை முடிவுல தான் உங்க வீட்டுல அந்த தீய சக்தி இருக்குதா இல்லையான்றது 100% உறுதியா தெரியும். ஐயா, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு சாமி. சாமி ஈஷா குறுக்கு வழி ஏதாவது இருந்தா சொல்லுங்க சாமி. இல்லம்மா,